அல்லாஹுவின் மாபெரிய அருள் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்த அற்புதமான அவர்களின் புனித வழிகாட்டுதலை ஹதீஸுகளை இங்கே நாம் எடுத்தெம்புகிற ஒரு அருள் நிறைந்த வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதை சரியாக பயன்படுத்த தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை தன் முன்னால் அமர்த்தி, அன்றைக்கெல்லாம் அறிவு வளர்ச்சிகள் குறைந்த காலம், நவீன துறைகள் குறைந்த காலம், ஒரு செய்தி கூட உடனே பாஸ் பண்ண முடியாது. ஒரு செய்தியை பெருமானாரிடத்தில் அவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி பல மாதங்களுக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் கிடைக்கும். பெருமானார் ஒரு சட்டத்தை இன்னைக்கு தடை செய்கிறாங்கன்னா அந்த சட்டம் போய் கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும், 2 மாதங்கள் ஆகும். அவ்வளவு தூரம் கால சூழல் அது. அந்த காலம்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் நாம் மிளிருவதற்கான வழிகளை தந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பேசிய செய்திகள் இன்றைக்கு உலகம் அதை எடுப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய நாடுகளில் இன்றைய இளைஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை போய் தேடுகிறார்கள். அவர்களின் போதனை பிரச்சனையா, ரசூல் என்ன போதனை செய்கிறார்கள் என்று இன்றைக்கு தேடும் காலம் உருவாகி இருக்கிறது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான செய்திகளை வழங்குகிற கட்டத்தில் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள்: நீங்கள் எப்போதும் அழிவை நோக்கி பயணிக்காதீர்கள். உங்கள் பயணம் அழிவை நோக்கி இருக்கக்கூடாது. வாழ்வாகட்டும், வாழ்க்கையை தேடுவதாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், சமூக பணியாகட்டும், அழிவை நோக்கி போகாதீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நிறைய நேரத்தில் அழிவு கண்ணுக்கு முன்னாலெல்லாம் தெரியாது. நம்ம கண் முன்னால அழிவுன்னு தெரிஞ்சா போக மாட்டோம். இங்க போனா நமக்கு மௌத்து வரும்னா அங்க போக மாட்டோம். அல்லாஹ் ஏன் மௌத்தை மறைத்தான் எழுதுறாங்க. ஏன் மௌத்தை மறைத்தான்? 5 விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றான். அதை மக்களுக்கு அவன் சொல்றது இல்லை. அதுல ஒன்று, ஒவ்வொரு ஆன்மாகும் லா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், ஒவ்வொரு மனிதனும் அவன் எங்கே மரணம் வரும் என்பதை அவனுக்கு அல்லாஹ் காட்டுவதில்லை. மரணம் சம்பவிக்கிற இடம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்கே, எப்போது, அது அல்லாஹ் மனுஷனுக்கு காட்டுறது இல்லை. ஏன்? அதெல்லாம் தெரிஞ்சா உலகம் இயங்காது. நாளைக்கு நம்ம இந்த ஊருக்கு போனா மௌத்து வரும்னா அந்த ஊருக்கு போக மாட்டார். இந்த ஆண்டு பயணத்தில் நம்ம போனா மௌத்து வரும்னா பயணம் போக மாட்டார். ஹஜ்ஜிக்கு போனா மௌத்து வரும் என்றால் ஹஜ்ஜிக்கு போக மாட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் ஹஜ்ஜில் மௌத்தானார்கள்? இந்த ஹஜ்ஜி எனக்கு மௌத்தை தரும் என்றால் பயணம் ஸ்டாப் ஆயிடும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார், அங்கே மரணம் என்பது தெரிந்தால் போக மாட்டார். போன எத்தனையோ பேர் அங்கே மரணித்தார்கள். ஒரு செய்தி அல்லாஹ் தெளிவா சொன்னான், உலகம் இயங்கணும், நார்மலா இயங்கிட்டே இருக்கணும், அவங்க பணிகள்ல ஈடுபடணும். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு என் பிள்ளைக்கு நல்ல நாள், நான் சந்தோஷமா நிக்கணும். எப்போ நிப்பேன்? நாளைக்கு எனக்கு மௌத்துன்னு தெரிஞ்சிட்டா நிக்க மாட்டேன். இன்னும் 10 நாள்ல என் மரணம் என்று தெரிந்தால் என் மகள் காரியங்களை சந்தோஷத்துல நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். எல்லாரும் எல்லா இடத்திலும் அப்படி இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும், கவலையா இருக்கணும். பெருமானார் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை எப்பவுமே கவலையா இருக்கிறதா? எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதா? மகிழ்ச்சிங்கிறது இருக்கணும். ஆனா எங்கேயாவது சோகமான இடத்துல போய் நான் சிரிச்சுட்டே இருந்தா அது நல்லா இருக்காது. இடத்துக்கு தக்க என் வாழ்க்கை அழகாகணும். எனவேதான் அல்லாஹ் மரணத்தை கூட மறைத்தான் என்று திருக்குர்ஆனின் வசனத்தில் பெருமக்கள் எழுதுவார்கள். இங்கே அழிவு நமக்கு தெரிஞ்சா போக மாட்டோம், ஆனால் தெரியாமல் போய் விழுகிறது தான் இன்றைக்கு பெரிய சோதனை. அழிவை நோக்கி பயணிக்காதீர்கள், பெருமானாருடைய அட்வைஸ். இந்த செய்தியை நல்ல மனசுல பதிய வைக்கணும். இளைஞர்களுக்கும் சமூக நண்பர்களுக்கும் அழிவு எப்படியெல்லாம் வருகிறது. 2வது வகை சொன்னாங்க பெருமானார், இத்திபாவுல் ஹவா.
நேற்றைய தினம் இங்கே ஞாபகப்படுத்தப்பட்ட செய்தியை தொடர்ந்து வஹவன் முத்தபா இரண்டாவது பகுதியை சொன்னாங்க. மனோ இச்சை என்கிறார்கள், மனம் விரும்பும் வாழ்க்கை என்கிறார்கள், மனம் போன போக்கு என்கிறார்கள். மனசு சில நேரத்தில் எங்கேயாவது கொண்டு போகும், அங்க நீ போறதுல கொஞ்சம் எச்சரிக்கை என்கிறார்கள். மனம் விரும்பும் வாழ்க்கை அது எப்போதும் அழகாகவோ சரியாகவோ இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நான் என் மனசுக்கு பட்ட முடிவை எடுத்துட்டேன், அந்த முடிவு டேஞ்சர் என்றார்கள், அது ஆபத்து என்றார்கள். மனசுக்கு பட்ட முடிவை எடுக்காதீர்கள் என்கிறார்கள். எனக்கு இப்படி ஒரு முடிவு பட்டுச்சு, அந்த முடிவு தப்பானது. மனம் போன போக்கு, கல்பு இருக்குது பாருங்க, மனசுக்கு கல்பும்போம், அரபில கல்பு. கல்பு என்றால் புரளும் தன்மை உடையதுன்னு அர்த்தம். கல்பு என்ற சொல்லுக்கு புரளும் தன்மை. இந்த கல்பு அப்படிங்கிறது புரண்டுகிட்டே இருக்கும், ஒரே நிலையில் இருக்காது. இப்போ காலையில ஒரு நிலை இருக்கும், அப்புறம் இன்னொரு நிலை மாறும், அப்புறம் இன்னொரு நிலை மாறும், நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு ஊருக்கு போகணும் நியத்து வைப்போம் மனசுல, திடீர்னு ஓகே ரெடி ஆயிடுவோம். ராத்திரி தூங்கும் போது மனசு வரும், நாளை கழிச்சு போவோமே, அது ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. கல்பு என்ற அரபி சொல்லை அல்லாஹ்வே பயன்படுத்தினான். பெருமானார் கேட்கிறாங்க, கல்புங்கிறது புரளும் தன்மை உடையது. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, கரீஷத்தின் ஃபீ ஃபலாத், திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு கோழி இறகுக்கு சமம். நம்ம இதயம் திறந்த வெளியில் கிடக்கிற ஒரு கோழி இறகுக்கு சமம். அந்த கோழி இறகு யுகல்லிபுர்ரியா, காற்றடித்தால் அதை இப்படி புரட்டி போடும், அப்புறம் இங்க வாக்க புரட்டும், அப்புறம் தூக்கி போடும். காற்று அடிக்கும் போதெல்லாம் அந்த கோழி இறகு இப்படியும் அப்படியுமாக புரண்டு கொண்டே இருக்கும். எவ்வளவு அழகான உதாரணம். அதுபோல் தான் உன் இதயம். என் மனசுல பட்டதெல்லாம் நீ எப்படி சரின்னு நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க. அது உன் அழிவை நோக்கிய பயணம். மனசுல பட்டதெல்லாம் சரி நினைச்ச பல பேர் இன்றைக்கு சரியில்லை, இழந்திருக்கிறார்கள். அப்படி வேலை தேடி போனவங்க பல பேர் வேலை இழந்திருக்கிறாங்க, அந்த வேலையில் ராகத்தாக இல்லை. மனம் போன போக்கில் முடிவெடுக்காதீர்கள், அந்த முடிவு ஆபத்தானது என்று உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக சமூகத்தையே எச்சரிக்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த கோழி இறக காற்று இப்படி இப்படி புரட்டுற மாதிரி மனசுலாம் எந்த ஒன்றும் தரிபாடு இருக்காது, அது புரண்டுகிட்டே இருக்கும். அதை விட இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, இன்னொரு உதாரணம். இது எப்படிப்பட்ட தன்மை? கஉஸ்ஃபூரின், சிட்டுக்குருவிக்கு சமமானது. மனசு கல்பு சிட்டுக்குருவிக்கு சமம். சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல அது ஒரு 10 நிமிஷம் நின்னுட்ட பெரிய விஷயம். 10 நிமிஷம் ஒரு சிட்டுக்குருவி ஒரு இடத்துல நிக்குதுன்னா அது பெரிய விஷயம். 1 மணி நேரம் சிட்டுக்குருவி ஒரு இடத்துல நிக்க பார்த்திருக்கீங்களா? சிட்டுக்குருவி இங்க நிக்கும், டப்புன்னு அங்க பாயும், டப்புன்னு இங்க பாயும், டப்புன்னு இங்க பாயும். ஒவ்வொரு நொடியும் அது நிலை மாறிக்கொண்டே இருக்கும், எங்கேயும் ஸ்ட்ராங் இல்லை. சிட்டுக்குருவி ஒரே இடத்துல நிக்கிறது இல்லை. கஉஸ்ஃபூரின் யத்தகல்லபு ஃபீ குல்லி சாஆ, சிட்டுக்குருவியை போல் ஒவ்வொரு வினாடியும் அது பறந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைய கூப்பிட்டு, பா பேரன் வர்றாங்க வா, சிட்டுக்குருவி நிக்குதுன்னு காட்டணும்னா முடியாது, அது நிற்கும், பேரன் வரத்துக்குள்ள அது ஓடி போயிடும். சிட்டுக்குருவி போல் உன் கல்பு என்றார்கள். இது தரிபாடற்றது. இன்னைக்கு சிட்டுக்குருவியையும் உதாரணம் சொல்ல முடியல, சிட்டுக்குருவியை காணல. அன்னைக்கெல்லாம் வீட்டில் 10 குருவி, இன்னைக்கு ஒரு துண்டை லேசா ஒரு இட்லி துண்டை போட்டால் 10 குருவி வந்து நிற்கும். அப்போ அதெல்லாம் இன்னைக்கு நிறைய அந்த இனம் அழிந்து போனது. நம்ம எப்போ நவீன உலகத்துக்குள்ளே கால் வைத்தோமோ, எப்போதெல்லாம் நாம மொபைல் போன்ற இது போன்ற தளங்களை அமைத்து கொண்டோமோ, சிட்டுக்குருவிகள் அவைகள் இந்த உஷ்ணத்தை தாங்க முடிகிறது இல்லை, நிறைய மூத்தா போயிட்டு நிறைய உயிரினங்கள் அழிகிறது, நமக்கு தெரிகிறது இல்லை, அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை. நவீனங்கள் கூட கூட வாழ்க்கையில் நிறைய அழிவுகளும் ஏற்படுகிறது, மனிதனுக்கே நிறைய ஆபத்து. மொபைலுங்கிறது ஏதோ நல்ல செய்திகளை நம்ம பரிமாற மட்டும் இல்லை, அது நிறைய ஆபத்து நமக்கு.
அது இங்க வச்சிருந்தா இடைஞ்சலுங்கிறாங்க, ஜேப்புல வைக்காதீங்க, அதனுடைய வேகம் கருவி அதனுடைய அதில் ஏற்படக்கூடிய தாக்கம் இதயத்தை பாதிக்குங்கிறாங்க. ஜேப்புல வைக்க கூடாதுன்னு இப்ப செய்தி விளம்பரப்படுத்துறான். ஜேப்புல வச்சேன்னா அதில் இருக்கிற மின்கதிர்கள் உன் இதயத்தை தாக்கும் என்கிறான். ஆக ஒரு வகையில் அது நவீனமாக உருவானாலும் அதில் பலன்கள் இருந்தாலும் ஆபத்து நிறைய இருக்குது. அதற்குள்ளே நான் இங்கே பேசுவதற்கு எனக்கு அவகாசம் இல்லை. ஞாபகம் வையுங்கள், ஒரு சிட்டுக்குருவி எப்படி ஒரு இடத்தில் தரிபாடாக நிற்காதோ அதுபோல் உன் மனம் போன போக்கில் நீ வாழ்வதில் எப்படி வெற்றி என்று கேட்டவர்கள் அறிவுலகம் இன்னும் சிந்திக்க முடியாத காலத்தில் சுந்தர நபிகள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம், நீங்கள் மனோ இச்சை என்பது எச்சரிக்கையாகட்டும், உன் மனம் சொல்லும் கருத்து சரியானதாக இருக்காது, என்னப்படி வாழாதீர்கள். அப்ப அதுக்கு வழி என்ன, எப்படி வாழ்றது, வழியையும் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பெருமானார் இடத்தில் வருகிறார் உஸ்மான் பின் மதூன் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப ஆன்மீக சிந்தனை எனக்கு ஏற்படுது. நல்லா கவனிக்கணும், அவர் ஏதோ உலக ஆசை வருதுன்னு சொல்லல, மனோ இச்சைக்கு பின்னால போறேன்னு சொல்லல, ஆன்மீக சிந்தனை ஏற்படுகிறது எனக்கு, நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன், அதனால நான் ஏதாவது இந்த வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்கிறேன். என்ன வித்தியாசம்? குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள், இதுலெல்லாம் ஒரு நிம்மதி வரல, இறைவன் சிந்தனை குறையுது. வீட்டுக்கு வந்தா ஏதாவது என் மனைவி அல்லாஹ்வை பத்தி பேசுவாங்க, ரசூலை பத்தி பேசுவாங்கன்னா இல்ல, ஏதாவது விவகாரத்தை தான் பேசுறாங்க. அது எல்லா வீட்லயும் உள்ளது தானே. நான் போய் என் மனைவி முக்கால உட்காந்து குரானையா விளக்கம் சொல்ல முடியும்? ஹதீஸை பத்தியா பேசிட்டு இருக்க முடியும்? போனா அவங்க கரையை சொல்லுவாங்க. நீங்க வாட்டில் போயிட்டீங்க, இங்க ஜாமான் இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, உங்களுக்கு என்ன, நீங்க அல்லாண்டு தொப்பியை போட்டுட்டு பள்ளிவாசல்ல போய் உட்காந்துடுறீங்க. அந்த அம்மாவுடைய கருத்தை சொல்லத்தானே செய்யும். அவங்களுக்கு தேவை என் பொண்ணு வளரணும், என் பேரை வளரணும், அந்த வேலையை அவங்க தான் செய்யணும், அவங்க அந்த மெசேஜை தான் பாஸ் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை. உத்தம நபிகள் இங்கே கேட்கிறார்கள். உஸ்மான் பின் மதூன் வருகிறார், ஆன்மீக வேட்கையில் வந்திருக்கிறேன். என்னப்பா சொல்லு? இல்ல, வீட்டுல மனைவி மக்கள் இந்த வாழ்க்கையில ரொம்ப ஒரு வகையான இறை நெருக்கம் கிடைக்கல, அதனால என் மனசு சொல்லுது, நப்சி, அவர் சொன்ன வார்த்தை என் மனசு சொல்லுது. என்ன சொல்லுதுப்பா? அன்னுத்தல்லிக ஹவுலா, என் மனைவி ஹவுலாவை விவாகரத்து பண்ணி தலாக்கு சொல்லிட்டு ராஹத்தா அல்லாஹ்வுடைய சிந்தனையில உட்கார சொல்லுகிறது. எங்க உலகம் உருண்டையானது, நாளுக்கு நாள் அதனுடைய சுழற்சி வித்தியாசமானது. இன்றைக்கும் உலகத்திற்கு தேவையான ஒரு வாழ்க்கையை பெருமானார் பேசுகிறார்கள். என் பெருமான் மனசு அப்படியெல்லாம் விரும்புவதற்கு இடம் கொடுத்தால் எந்த பெண் எந்த கணவனோடு வாழ்வாள்? ஆனா எந்த கணவன் தான் எந்த மனைவியோடு வாழ்வார்கள்? மனைவி கிட்ட போனா ஆன்மீக வேட்கை குறைகிறது. மனைவியோடு உட்கார்ந்தா அவங்க சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணணும்பா, என் மனைவியை தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என் பெருமான் அழகாக சொன்னாங்க, இன்னமின் சுன்னத்தி அன்னிக்கா, என்னை பார்க்கிறாயா? நான் தானே உனக்கு முன்மாதிரி, உனக்கு வழிகாட்டுவதற்கு, ஆன்மீகத்தை சொல்வதற்கு என்னை விட யாராவது உண்டா? இல்ல யா ரசூலல்லாஹ், இன்னமின் சுன்னத்தி அன்னிக்கா, நான் என் மனைவியோடு வாழ்கிறேன், என் மனைவியோடு நிம்மதி பெறுகிறேன், என் மனைவி பக்கத்திலும் அல்லாஹ்வை அடைகிறேன். சுபஹானல்லாஹ். என்ன நீ சொல்ற? வீட்டுக்கு போனா ஆன்மீக வேட்கை குறையுது, அதனால என் மனைவியை நான் விவாகரத்து பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. உன் மனசுதான் தீங்கு. ஆன்மீக சிந்தனைக்கு மனைவி தடை அல்ல, உன் மனசு தப்பு பண்ணுதுன்னாங்க ரசூல். என் மனசு சொல்லுது மனைவியை விட்டுடு, தலாக் சொல்லிடு. என் சுன்னத்தும் என் வாழ்க்கையும் உனக்கு முன்மாதிரி. நான் மனைவியோடு வாழ்றேன், மனைவியை சந்தோஷப்படுத்துறேன், என் மனைவியை நான் திருப்திப்படுத்துகிறேன், என் மனைவியின் வழியேயும் அல்லாஹ்வை அடைகிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அப்போ ஆன்மீக வேட்கையும் தேடுதலும் இருப்பதால் என் மனசுக்கு நான் கட்டுப்படட்டுமா? அங்க கூட கட்டுப்படாதேன்னாங்க ரசூல். மனசுக்கு எப்படி கட்டுப்படுவாய் நீ? மனசு சொன்னதெல்லாம் கேட்டு தலாக்கு சொன்னா நாட்டில் தலாக்கு தான் நிறைய நடக்கும். எனக்கு பிடிக்கல, மனசு சொல்லுது தலாக்கு, தலாக்குன்னா யாரு வாழ்வது? ஆன்மீக வேட்கைக்காக கூட தலாக்கு வேண்டாம்.
வள்ளல் நபிகள். பொஞ்சாரியை விட்டுட்டு அல்லாஹ் அடைகிறதுங்கிறது அது என் வழி அல்ல. பொஞ்சாரியை வச்சுக்கிட்டே அல்லாஹ் அடையணும். மனைவியோடு வாழ்ந்து கொண்டே தொழணும், மனைவியோடு வாழ்ந்து கொண்டே நோன்பு வைக்கணும், மனைவி பக்கத்துல இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவும் இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ரெண்டாவது சொன்னாது சரி, அதை விட்டுடுவோம். நீங்க தாங்கள் மனைவியோடு வாழ்றீங்க, நானும் வாழ்றேன். ஆனால் இன்னொரு விஷயத்த மனசு சொல்லுது, அந்நத்துருக்கல் லஹமா, ஆசைகளும் உணர்வுகளும் அதிகமாக வர்றதுக்கு இறைச்சி சாப்பிட்றதுனால தான் வருது. ஆசைகளும் உணர்வுகளும் அதிகமாக ஏன் வருது? இறைச்சி மட்டன் சாப்பிட்றேன், இறைச்சி சாப்பிட்றேன், அதனால வருது. அதனால இன்னையில இருந்து நான் இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. அத்துருக்கல் லஹம், இறைச்சி சாப்பிடாத, நீ நல்லா ஆயிடுவ, இறை சிந்தனை கூடும், ஆசை குறையும். அப்ப ஆசையை கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும், இறைச்சியை விடணும், இறைச்சிலாம் சாப்பிடக்கூடாது என் மனசு சொல்லுது. என் பெருமான் பாடம் நடத்துறது முக்கியம் இல்லை, அந்த மனநிலையில வந்தவங்க ஏத்துக்கிற மாதிரி பாடம் நடத்தணும். பாடம் நடத்தலாம். உலகத்தில் இன்றைக்கு ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க, வந்தவங்க மனநிலைக்கு பாடம். அவர் மனநிலை என்ன? இறைச்சி இனி சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிட்டா ஆசை கூடுது, எண்ணங்கள் வித்தியாசப்படுது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காம போயிடும், அதனால நான் இறைச்சி ஸ்டாப் பண்ண போறேன். என் பெருமான் சொன்னாங்க, இப்போ அவனுக்கு விஷயம் தெரியுமா, இறைச்சி நான் ரொம்ப பிரியமா சாப்பிட்ற பொருள்னாங்க. இன்னி ஒஹிப்புல் லஹம், நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இறைச்சியை. இறைச்சினா எனக்கு ரொம்ப பிரியம். எந்த வீட்டில் ஆடு அறுத்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை நான் சாப்பிட ஆசைப்படுறது உண்டு. நானே ஆடு அறுத்து இருக்கேன். அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு எப்பமாவது இறைச்சி தேவைப்பட்டா அத்தாமணி ரப்பி, அல்லாஹ் எனக்கு இறைச்சியை உணவை அனுப்பி வச்சிருக்கான்னாங்க. அல்லாஹ்வே கொடுத்தான். அல்லாஹ்வை அடைவதற்கு இறைச்சி தான் தடை என்றால் அல்லாஹ் எனக்கு எப்படி இறைச்சியை தருவான்? எனக்கு இறைச்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். எனக்கு வேணும்னு சொன்னா அவன் எனக்கு அனுப்பி வைக்கிறான். நான் பிரியப்பட்டு சாப்பிடுறேன். நான் அல்லாஹ்வை அடைந்தவன், அடைவதற்கு வழிகாட்டியவன். நான் அல்லாஹ்வை அடைந்தவன், அடைவதற்கு வழிகாட்டியவன். அப்படி நான் அடைந்து வழிகாட்டுகிறேன். இறைச்சியில இறை சிந்தனை குறையுது, ஆன்மீக தேடுதல் குறையுது, இறைச்சி சாப்பிட்டா ஆசை கூடுது, எங்கோ தப்பு பண்ணிடும்னு என்ன வருதுன்னா அது உன் மனசுல வந்த அந்த எண்ணத்தை குளோஸ் பண்ணு. நீ சொல், எங்க நபி சாப்பிடுறாங்க, அல்லாஹ்வே இறைச்சி ஹலால் என்று சொன்னான், அப்ப அது இறைவனின் நெருக்கத்துக்கு தடை இல்லை அப்படின்னு சொன்ன போது ஓகேண்டார். ஓகேன்னார். மூணாவது சொன்னாது, சரி கொஞ்ச நாளைக்கு காட்டில் போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன்னார். கொஞ்ச நாளைக்கு காட்டுக்கு போயிடுவோம், மக்கள் இதெல்லாம் அவர்கிட்ட பழகுனா இவர்கிட்ட பழகுனா, யார்கிட்ட பழகுனாலும் ஒரு தெளிவு வர்றது இல்லை. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனசை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது காட்டில் இருக்க சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க வாப்பா, மனசை எதிர்த்து போராடுறதுதான் பெரிய ஜிஹாதுன்னாங்க. காட்டுக்கு மக்களை எதிர்த்து போராடி காட்டுக்கு போறது இல்லை, உன் மனசை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும், அதான் ஜிஹாதுல் அக்பர், அதான் பெரிய ஜிஹாத், அதுதான் மிகப்பெரிய என்னுடைய கட்டளை. மனசு எங்க காட்டுக்கு போக சொல்லுதா? காட்டுல எல்லாம் யாரு கிடைப்பா? ஒருத்தரும் கிடைக்க மாட்டான். வீட்லயும் அல்லாஹ் கிடைப்பான்னாங்க. அல்லாஹ் கிடைக்கிறது பள்ளிவாசல்ல கிடைக்கிறான், உங்க வீட்டுல கிடைப்பான், பஜார்ல கிடைப்பான், கடை வீதியில கிடைப்பான், வியாபாரத்துல கிடைப்பான். ஏன்? எல்லா இடத்திலும் அவன் நினைவை கொண்டு வா. காட்டுல போய் உட்கார்ந்துதான் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வரணுமா? அப்படியெல்லாம் நான் கட்டளை போடலைன்னாங்க. ஓ, மனித உலகத்தை வழிகாட்ட வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நவீன தொலை தொடர்புகள் இல்லாத காலம், அறிவாளிகள் குறைந்திருந்த காலம், படித்தவர்கள் இல்லை, எழுத தெரிந்தவர்கள் இல்லை, படித்தவர்கள் குறைவு, எழுத தெரிந்தவர்கள் குறைவு. அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் வெளியாக்கிய அந்த செய்தியும் மெசேஜும் இன்றைக்கு எழுத தெரிந்தவர்களும் படிக்க தெரிந்தவர்களும் பட்டதாரிகளும் வாழும் இந்த உலகில் அந்த செய்தி இன்றைக்கு சிந்திக்கப்படுகிறது. ஆயிரம் பேர் அதை எழுதி வைக்கும் காலமாக இது மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த செய்தி எடுபடுமா? எடுபட்டது. இன்றைக்கு அந்த செய்தி உலகம் சிந்திக்கிறது, யோசிக்கிறது. அப்போ மனசுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கைலாம் கிடையாது. அதனால எல்லோருக்கும் நான் சொன்னேன், அழிவை நோக்கி பயணிக்காதீர்கள். நபிகள் நாயகம் அந்த பாதை ரொம்ப டேஞ்சர். அழிவை நோக்கி பயணிக்கிறதுங்கிறது, முன்னால ஒரு சிங்கம் நிக்குதுன்னா யாரும் போக மாட்டோம். ஒரு நல்ல பாம்பு நிக்குதா அந்த பக்கமே போக மாட்டோம். இந்த இடத்துல பாலம் உடைஞ்சு கிடக்குது, போக மாட்டோம். அது அழிவு தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அழிவு. மனசு சொல்லும்,
அங்க போனா உனக்கு வெற்றி பாண்டு உடனே ஓடி போவார். ஒருத்தர் போன் பண்ணுவார், தம்பி நீங்க வந்துரு, துபாயில உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன். உடனே மனசு சொல்லும், அவர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, தந்துருவாரு. உடனே ஓடிடுறது. அவரை 2 மாசம் 3 மாசம் முடியும், மீண்டும் வீட்டுக்கு வந்து நிற்பார். என்னப்பா போனிய வேலை வாங்கல? யோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள், மனம் போன போக்கில் வாழாதீர்கள். அது வெற்றியை தருவதை தாண்டி சிரமங்களை தரும், சங்கடங்களை உண்டாக்கும். அல்லாஹ் சொன்னான், அவர் ஆயித்தமன் இத்தகத இலாஹு ஹவா. மனோ இச்சையை எடுத்து வாழ்றவன் அவன் மனோ இச்சை தான் அவனுக்கு தெய்வம். குர்ஆனை எடுத்து பாருங்கள், மனோ இச்சையை வாழ்க்கையாக கொண்டவனுக்கு தெய்வமே மனோ இச்சை. அப்ப தெய்வ மனோ இச்சைன்னா என்ன? அவனுக்கு கடவுள் மனோ இச்சை தான். அப்படின்னா மனசு சொன்னா கேட்பான், மனசு வேண்டான்னா செய்ய மாட்டான். அப்ப அவன் கடவுளா எடுத்தது என்னை அல்ல, என்னை கடவுளாக அவன் எடுக்கல, மனச கடவுளா எடுத்திருக்கான். மனசு சொன்ன போக்கில் வாழ்கிறான். அவனுக்கெல்லாம் நாயகமே நீங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். அவர் ஆயித்த மனித்தகத இலாஹு ஹவா அவ அந்த தக்கூனு அலைஹி வக்கீலா. அவனுக்கு தாங்கள் பொறுப்பெடுக்க முடியுமா? மனோ இச்சையை வாழ்க்கையாக்கியவர்கள், மனம் போன போக்கில் வாழ்கிறவர்கள். அப்படி போனா நல்லா இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுது, அப்படியே போயிட்டே இருக்கிறார். இவருக்கெல்லாம் நபியை நீங்களே கண்ட்ரோல் எடுக்க முடியாது, பொறுப்பெடுக்க முடியாது. அவன் மனோ இச்சைக்கு பின்னால போற ஆளு. அவனுக்கு தெய்வமே மனோ இச்சை என்று அல்லாஹ் சொன்ன செய்தி ரொம்பவே சிந்திக்க வைக்கிறது, ரொம்ப யோசிக்க வைக்கிறது. எனவே அருமையான நண்பர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையை தேடுவதாகட்டும், தொழில் அமைப்பதாகட்டும், வியாபாரத்தை துவங்குவதாகட்டும், வெளிநாட்டை நோக்கி பயணிப்பதாகட்டும், மனம் சொன்னால் அப்படியே கட்டுப்படும். வாழ்க்கை விட்டு வெளியே வாருங்கள், வேறு வழி இருக்கிறது. 2 விஷயம் சொல்லுகிறது மார்க்கம். ஒன்று, அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, அல்லாஹ் இது நல்லது என்றால் என்னை ஈடுபடுத்து, அது அல்லது என்றால் என்னை தடுத்து விடு என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, மார்க்கம் சார்ந்து, அறிவு சார்ந்து, சமூகத்தின் ஆற்றல் மிக்கவர்களை ஆலோசனையாக கேளுங்கள், அப்புறம் முடிவெடு. நீ நினைச்சது அப்படி எடுக்கிறதுங்கிறது அது அழகான முடிவல்ல. அறிவுலகத்தின் மேதை அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறிவுலகத்தின் மேதை அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊதீது இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், உலகம் பிறந்த காலம் முதல் யார் மண்ணில் வாழ்ந்தார்களோ அந்த அறிவாளிகளின் அத்தனை அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இனி பின்வரும் காலத்தில் எத்தனை அறிஞர்கள், எத்தனை விஞ்ஞானிகள் வருவார்களோ அத்தனை அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. முந்தைய காலத்திலே வாழ்ந்த மக்களின் அறிவும் பிந்தைய காலத்தில் வரக்கூடியவர்களின் அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று உலக அரங்கில் சொல்லும் யோகி அம்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனக்கு முன்னோர்களின் அறிவும் பிந்திய காலம், இன்னைக்கு எவ்வளவு அறிவாளிகள் வந்துட்டாங்க. ராக்கெட்டு இன்றைக்கு எப்படிப்பட்ட காலம், உலகம் இன்றைக்கு சந்திர மண்டலத்தில் கால் வச்சிட்டான், எங்கேயோ போயிட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு போயாச்சு, இப்படி எல்லாம் ஒரு உலகம் விரிந்து போகிறது. இந்த அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த நபியை அல்லாஹ் சொன்னான், எந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒஷாவிருகும் பில்-அம்ரு, உங்களை சுத்தி இருக்கிற தோழர்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணுங்கள் என்றான். எந்த வாழ்க்கை? அறிவு உலகத்தின் மேதை, அறிவை உலகத்துக்கு சப்பளை செய்தவர்கள். அல்லாஹுல் மோத்தி வானல் காசிம், அறிவு எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், உலகத்திற்கு அறிவை நான் பங்கீடு செய்கிறேன். யாரும் அந்த கருத்தை மறுக்கல்ல, எதிர்க்கல்ல. பெருமானார் சொன்ன போது அறிவை நாம் பங்கீடு செய்யறேங்கிறாங்க, யாரும் எதிர்க்கல்ல, மறுக்கல்ல. அறிவை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், உலகத்திற்கு நான் பங்கீடு செய்கிறேன். அந்த நபியை அல்லாஹ் சொன்னான், அறிவை வச்செல்லாம் முடிவு எடுத்துறாதீங்க, மனசு சொன்னதெல்லாம் முடிவு எடுத்துறாதீங்க. ஒஷாவிருகும் பில்-அம்ரு, உங்களை சுத்தி இருக்கிற தோழர்களிடத்துல ஏதாவது ஒரு காரியம் நடத்தணும்னா ஆலோசனை பண்ணுங்கிறான். என் வாழ்க்கையின் வெற்றி என்பது நான் நினைத்ததை சாதிப்பதல்ல, மனசு சொன்னதை செய்வதல்ல. தெரிஞ்சவங்கள்ட்ட 4 பேர்ட்ட ஆலோசனை கேளு என்று அல்லாஹ் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்வான் என்றால் அது எத்தனை புனிதம். புகாரி ஷரீஃப்ல ஒரு நிகழ்ச்சி வருது. புகாரி ஷரீஃப்ல சில பேர் போன வழியில மாட்டிக்கிட்டாங்க. சில பேர் போனாங்க வெளியூருக்கு, வழியில மாட்டிக்கிட்டாங்க. என்ன மாட்டிக்கிட்டாங்க? சரியான மழை வந்துச்சு, இடி மின்னல். ஹதீஸ் புகாரியில வருது, நல்லா கவனிச்சுக்கங்க. இடி மின்னல்.
அந்த கடும் இடி கடும் மின்னல் வந்த போது அவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. எங்கே போக, அங்கங்கே அந்த காலத்தில் எங்கே வீடு இருக்குது, காட்டில் போயிட்டு இருக்காங்க. டப்புன்னு ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சு, அந்த குகையில் போய் ஒதுங்கிட்டாங்க. ஒரு பெரிய வாசல் இருந்துச்சு, உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டா கொஞ்சம் மழை தண்ணிலாம் இல்லாமல் அந்த மின்னலை விட்டு கொஞ்சம் காப்பாற்றப்பட்டாங்க. அது என்னவோ அன்னைக்குள்ள அவங்க சூழ்நிலை, அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த மலை குகைக்கு மேலே ஒரு பாறை அப்படி கீழே விழுந்த பாதை சப்புன்னு அந்த குகையை மூடிட்டு, மேலேருந்து உருண்ட பாதை சப்புன்னு அந்த குகையை மூடிட்டுனா இவங்க உள்ள லாக் ஆயிட்டாங்க. மூச்சு விட முடியாது. பாவம், அவங்க போனது மலையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு, இடி மின்னல்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு. அந்த குகையில போன போது மேல ஒரு பாறை உருண்டு அந்த குகையின் வாசலை சப்புன்னு மூடின போது மூச்சே விட முடியல. அந்த நேரத்தில் உள்ள இருந்தவங்க பல பேர் பல கருத்துக்களை பேசுறாங்க, நேரம்லாம் இல்லை. அதுல ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு நான் சில காரியங்களை செய்திருக்கேன், அதை வச்சு கேட்குறேன், இந்த பாறையை நீ நீக்கலைன்னா யாரும் நீக்க முடியாது. நாங்கள் உள்ளே இருந்து சத்தம் போட்டால் தானே வெளியில் உள்ளவங்க வருவாங்க, அப்பவும் அதிகமாக மக்கள் போகிற இடமும் இல்லை. நாங்கள் சத்தம் போட்டால் கேட்கவும் செய்யாது, வாசல் மூடி போச்சு. ஒன்று, இந்த குகை உள்ளேயும் எங்கள் நிலைமை என்னங்கிறத நீ மட்டும் அறிகிறாய். அந்த மனசை பாருங்க, உனக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு தெரியும், இங்கே நாங்கள் கஷ்டப்படுறது உனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கும் தெரியாது, இந்த பக்கமாக போகிறவங்களுக்கும் தெரியாது. நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதனால் அல்லாஹ், நீ இந்த உதவி செய்த, மழை பெஞ்ச போது, இடி இடித்த போது, மின்னல் வந்த போது ஒதுங்கிறதுக்கு இடத்த நீ தான் கொடுத்த. நீ கொடுக்கலன்னா அங்கே வர முடியுமா? அந்த நேரத்தில் எங்கள் கண் முன்னால் ஒரு குகையை காட்டின நீ. இப்போ ஒரே ஒரு கோரிக்கை, உனக்காக நான் ஒரு அமல் செய்திருக்கேன், அதை வச்சு கேட்குறேன், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுறேன், குகையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. எங்கேயோ வரக்கூடிய செய்தி இல்லை, புகாரி ஷரீஃபில் குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரமான ஹதீஸ், கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. அவர் சொன்னார், எனக்கு என் சிறிய தந்தை மகள் ரொம்ப லட்சணமா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. சிறிய தந்தை மகள்னா ஒன்னா பழகிறவங்களா இருப்பாங்க, ஒரே வீட்டில் சின்ன அப்பா பெரிய அப்பா அப்படியெல்லாம் பழகிறதானே. அந்த மாதிரி குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள். என் சிறிய தந்தையின் மகள் ரொம்ப லட்சணமா இருந்தாள். அவள் மீது எனக்கு ஒரு ஆசை வந்தது, விருப்பம் வந்தது, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவளை சந்தித்து சொன்னேன், எனக்கு ஆசை உன் மீது இருக்கிறது, உன்னை நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன், கொஞ்சம் என்னோடு ஒத்துழைத்து போய் என்றேன். அவள் மறுத்தாள், முடியாது என்றாள். நான் மீண்டும் மீண்டும் சொன்ன போது அவள் எனக்கு தங்க காசு தந்தால் வருவேன், தேவை இருக்குது, அவளுக்கு கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது. அதனால் அவள் கேட்டா, எனக்கு நீ காசு கொடுத்தால் உனக்கு நான் விருப்பத்துக்கு கட்டுப்படுவேன் என்றால். நான் ஓடினேன் அன்று, உழைத்தேன் அன்று, தேடினேன் அன்று, எல்லாம் அவளுக்காக. நான் உழைத்தேன், ஓடினேன், தேடினேன் அவளுக்காக. கொஞ்சம் காசை சேகரிக்கிற வரைக்கும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு அந்த தங்க காசை சேமித்து அவளை சந்தித்தேன். இதோ நீ கேட்டதை கொண்டு வந்து விட்டேன், ஆசைக்கு இணங்கு என்றேன். அவள் அதை வாங்கி கொண்டு சரி என்றாள். நான் அவள் அருகாமைக்கு சென்றேன். எல்லாம் ஒரு வாய்ப்பு, யாரும் இல்லை, மனிதர்கள் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, நானும் அவளும் தனி அறை. அவளோடு நெருங்கினேன், அவளோடு இணைந்தேன். சேருகிற அந்த வாய்ப்பில் அவள் ஒரு வார்த்தை சொன்னார், இத்தகில்லா, இங்கே நீயும் நானும் இருக்கிறோம். என் தந்தை இல்லை, உன் தந்தை இல்லை, என் உறவு இல்லை, உன் உறவு இல்லை, உலகில் யாரின் கண்ணும் இங்கே பார்க்கவில்லை. ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் இங்கேயும் இருக்கிறான், பார்க்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள் என்றார். அந்த வார்த்தையில் நடுங்கி போனேன், ஆடி போனேன். முன்னால் உட்கார்ந்து வாய்ப்பை கிடைக்க பெற்றவன் எழுந்திரித்து விட்டேன். உன் அச்சம் வந்தது, நீ இருக்கிறாய் என்ற எண்ணம் வந்தது, என் மனசு ஆசைப்பட்டது, அடைய துடித்தது. ராத்திரியா ஓடினேன், பகலில் ஓடினேன், உழைத்தேன், சம்பாதித்தேன், காசை சேர்த்தேன், அத்தனையும் மனம் போன போக்கு. ஒரு பெண்ணை அடைகிறதுக்கு ராத்திரி பகலா உழைச்சிருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு காலத்துல தங்க காசை சம்பாதிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். ஆனால் எனக்கு அந்த காசின் கஷ்டம் தெரியல, இரவின் கஷ்டம் தெரியல, தூக்கத்தை இழந்தது தெரியல. என் மனசு சொல்லிட்டு இந்த அம்மாவை அடையணும். அப்ப மனம் போன போக்கு கரெக்டா யோசிக்க சொல்கிறேன். ஆனால் அவருக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு, அவ அடையணும். அவருக்கு எல்லாமே குருடா போச்சு, அவளை தவிர. வாசல் எல்லாம் அடைந்து போனது, அவரை தவிர. அவள் கிடைக்கணும்.
அதற்காக நான் ராத்திரியும் பகலும் வெயிலும் மழையும் எதையும் பார்க்கல. காசை பூரா சேர்த்து அவ கிட்ட வந்து அடையும் நேரம், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் நேரம், யாருக்கும் தெரியாத நேரம். அந்த அம்மா காசை கொடுத்த போது கிட்ட போய் சரியாகி காரியத்தில் ஈடுபடும் போது துவங்கவில்லை. இத்தகில்லா, எல்லாருடைய கண்ணும் மூடி இருக்குது. சகோதரனே, அல்லாவின் கண்ணு இங்கேயும் திறந்திருக்கிறது. அவனை பயந்து கொள் என்றால் உடனே கைகால் நடுக்கமாய் எழுந்திருத்தேன். அன்று வரைக்கும் மனோ இச்சைக்கு பின்னால் போனேன். இப்போது என் மனசை அடைய துடித்தது. என் மனசை மீறி நான் எழுந்திருத்தேன். மனம் போன போக்கு சரியில்லை, என் இறைவன் இங்கே பார்க்கிறான் என்று எழுந்திருத்தேன். அந்த காசையும் நான் வாங்கவில்லை. சொன்னேன், நான் சம்பாதித்தது உனக்காக, நீயே வைத்துக்கொள். ஆனால் இனி உன்னை நான் அடைய மாட்டேன். காரணம், என் இறைவன் என் கண்ணை திறந்தான் என்று உனக்காக ரப்பே அந்த ஈனச் செயலை விட்டு நான் வெளியே வந்தேன். அது நிஜமாக இருந்தால் என் மனோ இச்சையை மாறு செய்து மனம் போன போக்கை முறியடித்து உன்னை என் கண் முன்னால் நிறுத்தி அந்த தீய செயலை விட்டு வெளியே வந்தேனே, அது உண்மை என்றால் இந்த குகைவாசலின் இடைவெளியை உண்டாக்க ரப்பே மூச்சு விட்டா போதும், வெளியில போறவங்களை வாப்பாண்டு கூப்பிட்டா போதும், கொஞ்சம் வழி திறக்கட்டும் என்றார். அந்த மூடிய குகை வழி திறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம். குகை அப்படியே மூடுதுங்க. மூணு குகை அப்படி மேலே ஏறுது. கேப் விழுந்துட்டு மூச்சு விடுறாங்க, வெளியில பார்க்கறாங்க, எல்லாம் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். குகையை மூணு பின்னால அந்த வாசலை தூக்க முடியுமா? வீட்டு கதவா தட்டுறதுக்கும் உடைக்கிறதுக்கும் பாறை, 1000 கிலோ கொண்ட பாறை, 1000 டன் அந்த பாறை தூக்க முடியாது. அது அப்படியே உயருது. எங்கேயோ இருந்தா புராண கதைகளா போயிடும். புகாரி ஷரீஃப்ல இருக்குது. உன் மனம் போன போக்கு என்றைக்கும் நல்லவு இல்லை. நான் ஒரு பெண்ணை பிரியப்பட்டுட்டேன், அதனால் அவளை அடைஞ்சே தீருவேன், அது சரியானதல்ல, அது தவறுதான், என்றைக்கும் தவறு. மனசுல ஒரு பெண் மீது பிரியம் வந்தால் அடைய வேண்டும் என்று நினைப்பது ஹலால் இல்லையே, அனுமதி இல்லையே. இன்றைக்கு நம்முடைய மனசுதான் நிறைய பேர்களை பெண்ணுக்கு அடிமையாக்கியது, காசுக்கு அடிமையாக்கியது, மனோ இச்சைக்கு அடிமையாக்கியது. அதனால் தாயை எதிர்த்தோம், தந்தையை ஒதுங்கினோம், உறவுகளை பகைத்தோம். ஏன்பா, எங்க உமாவுக்கு இந்த பொண்ணை பிடிக்க விருப்பம் இல்லை, எங்க அத்தாவுக்கு விருப்பம் இல்லை, ஆனா என் மனசுல அவ இடம் பிடிச்சிட்டா, அவளைதான் அடைவேன். அது அழகான வாழ்க்கையாக இருக்க முடியாது, அது அருமையான வாழ்க்கையாக இருக்க முடியாது. அப்ப எந்த ஒன்றையும், அது வேலை வாய்ப்பாகட்டும், தொழில் சார்ந்திருக்கட்டும், வணக்கமே சாரட்டும், மனசு விரும்பினால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிவை நோக்கி பயணிக்காதீர்கள். அதில் ஒன்று, நீ விரும்பும் வாழ்க்கையை மனம் போன போக்கில் ஆக்காத. நல்ல வாழ்க்கை வாழணும், 4 பேர்ட்ட ஆலோசனை கேளு, அல்லாஹ்ட்ட கையேந்து, அதுக்கு பின்னால் அந்த வாழ்க்கை கிடைச்சிக்கணும். நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனா மனசாட்சி, மன இச்சை என்பது அது டேஞ்சர் என்று உணர்த்தினாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் அற்புதமாக வாழ்வதற்கு அன்னலாரையே முன்மாதிரியாக கொண்டு வாழச் செய்வானாக. மனம் போன போக்கு என்பது ஒருபோதும் சரியாக இருக்காது என்று உணரச் செய்வானாக. என் மன விருப்பத்தை விட்டு நான் வெளியே வந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது, எனக்காக காத்திருக்கிறது. நான் விரும்பிய வாழ்க்கையை விட என் ரப்பு விரும்பும் வாழ்க்கை அது கிடைத்துவிடும். நான் விரும்பினது சரியோ தப்போ, என் ரப்பு எனக்காக ஒன்றை விரும்புவான். அந்த வாழ்க்கை எப்ப கிடைக்கும்? அவனுக்காக என் மனோ விருப்பத்தை நான் விட்டால் அவன் விரும்புகிற அழகான வாழ்க்கையை அவன் தருவான். அப்படி ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் அடைய செய்வானாக. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. இரவும் அவன் நினைவாக்குவானாக, பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள்
உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.